ஒரு நிமிஷம் கேளுங்க. அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி இதில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் பிரகாரம் விமென் வந்து மென்னை விட ஜாஸ்தி ரிசல்ட்ஸ் அந்த எக்ஸசைஸ்லேருந்து அவங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPA VIBES. அந்த ஜேர்னலில் 27 வயசுலேருந்து 61 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண் பெண் 2 பேரையும் பிரிவாக எடுத்திருக்காங்க. 4 லட்சம் பேரை 2 வருஷத்துக்கு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் ரெகுலராக உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. மெயினாக விமென் வந்து 24% வந்து பெட்டர் பெனிஃபிட்ஸ் மென்னை விட அப்படின்ட்டு. ஆண்கள் வந்து 12%, 13% வந்து ரிசல்ட் வருது அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப. பெண்கள் வந்து 24% எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி அவங்களுக்கு கார்டியோ ஹெல்த் நல்லா இருக்குது. இது மெயினாக ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. ஏரோபிக்னு ஆனரோபிக்னு 2 இருக்குங்க. ஏரோபிக் எக்ஸசைஸ்ங்கிறது ஹார்ட் ரேட் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதாவது 180 மைனஸ் யுவர் ஏஜ். அந்த ஏஜில் உங்கள் ஹார்ட் பீட் இருக்கணும். அதுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் உள்ளே போய் உங்கள் ஃபேட்டை குறைக்கும், உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் அந்த எக்ஸசைஸோட பேட்டர்ன். அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் இப்போ வேண்டாம். பட் அந்த ஜேர்னலில் வந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி பெண்கள் உடற்பயிற்சி அவசியங்க. இப்போது ஒரு வாரத்துக்கு 3 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், 3 நாள் வந்து ரெகுலர் வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பெண்கள் அந்த 2 நாளை கட் பண்ணிக்கலாம். அதாவது 6 நாள் மென் பண்ணால் இவங்க 4 நாள் பண்ணாலே அதோட ரிசல்ட் அதே மாதிரியான ரிசல்ட் வந்து பெண்களுக்கு வந்துடும். இது ஒரு பெரிய பூஸ்ட் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா நிறைய நீங்கள் வீட்டு வேலையிலும் செய்கிறீங்க, ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு லோடு கொஞ்சம் மென்னை விட ஜாஸ்தியாக இருக்குது. வீட்டை பராமரிக்கிறதுல, குழந்தைகளை பார்த்துக்கிறதுல, வயசானவங்களை பார்த்துக்கிறதுல பெண்களோட பங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதில் உடற்பயிற்சியோட அளவை இவங்க மென் 6 நாள் பண்ணுறது இவங்க 4 நாள் பண்ணால் போதும் அப்படின்னா 4 நாளுங்கிறதையுமே நீங்கள் ஆல்டர்னேட் டேஸாக நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து செய்யாமல் ஒரு நாள் விட்டுருங்க, ஒரு நாள் அடுத்த நாள் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தானே வீடு நல்லாயிருக்கும். யோசிச்சு பாருங்கள் பெண்களே. தேங்க்யூ ஸோ மச். பை பை.